Hello students, welcome back to the social class 6 geography chapter 4 maps. Let's see the lesson. You have learned in a previous chapter about the advantages of globe. However, globe has limitations as well. A globe can be useful when we want to study the earth as a whole. But when we want to study only a part of the earth about a country, state, districts, town and villages, it is of little help. In such situation, we use a map. அதாவது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ குளோப்னா என்ன, அதனுடைய அட்வான்டேஜஸ் பார்த்துருப்போம், அதனுடைய லிமிடேஷன்ஸ் பார்த்துருப்போம். ஓகேவா? அப்போது குளோப் அப்படின்றது என்ன, நம்முடைய ஏர்த்துடைய ஒரு ட்ரூ ரெப்ரசன்டேஷன். அதாவது ஒரு ஆப்பிள் இருக்குன்னா அதுக்கு ஆப்பிள் மாதிரி நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் கொண்டு வருவோம் இல்லையா. லைக் நம்முடைய ஏர்த் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ட்ரூ ரெப்ரசன்டேஷன் தான் என்ன அப்படின்னா குளோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம குளோப்பில் என்னென்னலாம் பார்த்துருப்போம் அப்படின்னா கான்டினென்ட்ஸ் பார்த்துருப்போம், கண்ட்ரி பார்த்துருப்போம், ப்ளஸ் ஓஷன்ஸ் பார்த்துருப்போம். ஓகேவா? இப்போ நமக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கண்ட்ரியை பற்றி படிக்கணும், ஒரு ஸ்டேட் பற்றி படிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா அது குளோபில் இருக்காது. அப்போது இந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா மேப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரி ஆகட்டும், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட்ஸ், டவுன் அண்ட் வில்லேஜஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக நமக்கு லேர்ன் பண்ணணும் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேப் யூஸ் பண்ணுறோம். அப்போ மேப் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூலில் பார்த்துருப்போம், நம்ம வீட்டில் கூட நிறைய பார்த்துருப்போம். ஓகேவா? லெட்ஸ் ஃபைண்ட். A map is a representation or a drawing of your earth surface or a part of its drawing on a flat surface according to your scale, but it is impossible to flatten a round shape is completely. Okay, fine. இப்போ மேப்ல என்ன அப்படின்னா ஒரு பிக் ஏரியாஸ், குளோப் அப்படின்றது ஒரு பிக் ஏரியாஸ், அதாவது கான்டினென்ட்ஸ் அண்ட் country and oceans. Okay, when we come to learn the maps, okay, படிக்கும்போது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பார்ட்டை கூட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட் பற்றி படிக்க போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு பற்றி படிக்க போகிறோன்னா அதில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக என்ன அப்படின்னாக்கா நிறைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போது குளோபில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே மேப்பில் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்ன வந்து இதில் அந்தளவுக்கு இம்பாசிபிள் இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா குளோபில் இருக்க மாதிரியான அந்த ஃப்ளாட்டன், அதாவது மேலேயும் கீழேயும் ஃப்ளாட்டன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. ப்ளஸ் அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்காது. இது வந்து என்ன இருக்கும், ஃப்ளாட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் we find the maps are useful to us various purpose. One map shows a small area and a few facts. Another map may contain a many facts as a big book. When many maps are put together, we get as அட்லெட்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒவ்வொரு மேப்புமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேப் இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கண்ட்ரியை பற்றி படிக்க போகிறோன்னா அந்த கண்ட்ரிக்குன்னு தனி மேப் இருக்குது. இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டேட் பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்குன்னு தனி மேப் இருக்குது. அப்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேப் இருக்குது இல்லையா, இந்த மேப்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு புக்காக மேக் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அந்த புக்கு தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா அட்லஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அட்லஸில் எல்லா டைப்ஸ் ஆஃப் மேப்புமே இதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் அட்லஸஸ் ஆர் a various size measurement drawn on a different scale. Map provide more information than a globe. There are different types. Some of them are distributed below. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இப்போ இந்த மேப் அப்படின்றது வந்து குளோப் கூட கம்பேர் பண்ணும்போது மேப்பில் தான் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க when comparing to the globe. ஓகே, ஸோ குளோப் அப்படின்றது பிக் ஏரியாவை மட்டுமே கவர் பண்ணியிருக்கோம். அப்போ மேப் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது இந்த குளோப்பில் வந்து மேப்பில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ என்ன டைப்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபிசிக்கல் மேப்ஸ். Maps showing a natural features of your earth such as your mountains, plateaus, plains, rivers, ocean, etc. are called the physical or the relief map. அதாவது இப்போ மேப்பில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் மேப். ஸோ இந்த மேப்பில் வந்து பர்டிகுலராக எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மவுண்டெயின்ஸ் இருக்கு இல்லையா, மவுண்டெயின்ஸ், பிளாட்டியூஸ், பிளைன்ஸ், ரிவர்ஸ், ஓஷன். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் செகண்ட் ஒன், political map. Maps showing your cities, town and villages and your different countries and states of a world with their boundaries are called the political map. So political map is nothing but it contains the cities, town, villages and countries. Okay, so இதை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் மேப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொலிட்டிக்கல் மேப்பில் பர்டிகுலராக என்னென்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட் பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஒரு கண்ட்ரி பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் மேப். தென் திமேட்டிக் மேப். சம் மேப் ஃபோக்கஸ் ஆன் a specific information such as road map, rainfall map, map showing a distribution of a forests, industries, etc. are known as a thematic map. Suitable little
are given on a base of information provided in these maps. These are your three components of map: distance, directions and symbols. Here thematic map அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு மேப்ல வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக இன்ஃபர்மேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெயின்ஃபால், தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக படிக்கிறது தான் என்ன அப்படின்னா திமேட்டிக் மேப்னு சொல்லுவாங்க. அப்போது மேப் அப்படின்றது என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்தோம். அந்த டைப்ஸ் வந்து ஒரு 3 டைப்ஸ் பார்த்தோம்: ஃபிசிக்கல் மேப், பொலிட்டிக்கல் மேப் அண்ட் திமேட்டிக் மேப். ஓகே, இப்போ மேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 3 காம்போனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் distance, direction and symbols. Let's see. First one is distance. அதாவது distance அப்படின்றது தூரம் இல்லை தொலைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? Then maps are drawings which reduce the entire world or a part of it the fit on a sheet of paper. Or we can say maps are drawing to reduce scales, but this reduction is done very carefully so that the distance between the places is real. ஸோ என்ன அப்படின்னா நம்ம மேப் பார்த்துருப்போம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேப்பில் ஒரு 7 காண்டினென்ட் பார்த்துருப்போம். அந்த 7 காண்டினென்ட்டும் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த கலர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ இதுலேருந்து காண்டினென்ட்டில் எந்த காண்டினென்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏஷியா, அதோடைய டிஸ்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேவா? அப்போது ஒரு ஏஷியா அப்படின்றது ஒரு பெரிய கண்டம் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ அவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் எடுத்து வந்து ஒரு மேப்பில் வைக்க முடியுமானா முடியாது இல்லையா. அப்போ மற்ற கான்டினென்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை இன்க்ரீஸ் பண்ணி மற்றது கூட கம்பேர் பண்ணும்போது என்ன அப்படின்னா பெருசாக இருக்கிற மாதிரி மற்றதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா அந்தந்த ஏரியா வைஸ் அதை என்ன பண்ணுறாங்க டிஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் இட் கேன் ஒன்லி பி பாசிபிள் when a small distance on a paper represent a large distance on a ground. Therefore a scale is chosen for a purpose. Scale is a ratio between the actual distance on the ground and the distance between the map. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்கேல் அப்படின்றது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ அப்படின்ற ஒரு பிளேஸ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மேப்பில் இருக்குது. ஸோ ஏன்ற பிளேஸுடைய இவ்வளோ ஏரியா வந்து கவர் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பி அப்படின்றது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சி அப்படின்றது எப்படி இருக்குது மேப்பில் இப்படி தான் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த 3 பிளேஸில் வந்து ரொம்ப ஏரியா வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏ அப்படின்றது தான் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் ஏஷியன்னு வச்சுக்கோங்க. அப்போது அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சி சொல்லலாம். ஓகேவா? அப்போது இந்த மாதிரி என்ன அப்படின்னாக்கா ஒவ்வொரு பிளேஸுமே நம்ம இவ்வளோ தான் ஒரு மேப்பில் கம்ப்ரைஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த பிளேஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் the distance between your school and your home is at 10 km. If we show this 10 km distance by 2 cm on your map, it means 1 cm on your map will show 5 km and the ground. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய ஸ்கூலுக்கும் நம்மளுடைய வீட்டுக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 கிலோமீட்டரும் எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய மேப்பில் காமிக்க முடியுமா? முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுதான் உங்களுடைய ஸ்கூல்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் உங்களுடைய வீடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம ஸ்கேலில் பார்த்துருப்போம் இல்லையா, இங்கே 0 இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 10 கிலோமீட்டரை 5 டிவைட் பண்ண அப்படின்னா இந்த 5 அப்படின்றது 1 சென்டிமீட்டர் ஆகும். ஓகேவா? தென் இன்னொரு 5 அப்படின்றது 1 சென்டிமீட்டர் எடுத்தால் 2 சென்டிமீட்டர். அப்போ இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் வந்து நம்முடைய ஸ்கூலுக்கும் நம்முடைய ஹோமுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து மேப்பில் காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? லைக்வைஸ் the scale is very important in any map. If you know the scale, you will be able to calculate the distance between any 2 places on a map. ஸோ என்ன அப்படின்னா இப்போ இந்த ஒரு மெஷர்மெண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே போதும், நம்ம மேப்பில் வந்து எந்தெந்த பிளேஸ்க்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் லார்ஜ் ஏரியாஸ் லைக் கான்டினென்ட்ஸ் ஆர் கண்ட்ரீஸ் are to be shown on a map, then we use a small scale. For example, 5 cm on the map shows 500 kilometers of a ground. It is called the small scale map. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு காண்டினென்ட் ஆகட்டும் ஒரு கண்ட்ரிஸ் ஆகட்டும் அதை வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும் அவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு வந்து நம்மளால் மேப்பில் காமிக்க முடியுமானா முடியாது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 500 இப்போ நம்ம ஸ்கூலுக்கு வந்து எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 10 இருக்குன்னா 2 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? when we come to the பிக் ஏரியா, ஓகேவா? இப்போ 500 கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு 5 சென்டிமீட்டரில் காமிப்பாங்க. ஓகேவா? இப்போ ஒரு 1000 கிலோமீட்டர் அப்படின்னும் போது எவ்வளோ காமிப்பாங்க அப்படின்னாக்கா
10 சென்டிமீட்டர். இது வந்து ஸ்கேல். ஓகேவா? நம்ம ஸ்கேலில் பார்த்துருப்போம் நிறைய 1 2 3 இருக்கும். அதெல்லாம் என்ன 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த பேஸில் தான் வந்து மேப்பில் ஒரு பிளேஸ் வந்து லொக்கேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் when a small area like your village or town is to be shown on a map, then we use a large scale, that is 5 centimeter on a map shown as the 500 meters only on a ground. It is called a large scale map. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு வில்லேஜ் இல்லை அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்மால் ஏரியாவை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தலையா நம்ம ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் உள்ள தூரத்தை பார்த்தோம் இல்லையா, அப்போ இது வந்து ஒரு ஸ்மால் ஏரியா தான். ஓகேவா? ஒரு வில்லேஜுக்கும் இன்னொரு வில்லேஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இதுவே வந்து நம்மளுடைய கண்ட்ரி அண்டு கான்டினென்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப வைடு. ஓகேவா? அப்போ இந்த பர்பஸ்க்கு என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா, ஒரு 500 இருக்குது அப்படின்னா ஒரு வில்லேஜ் வந்து 500 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து மேப்பில் வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னு காமிச்சுப்பாங்க. இதுதான் என்ன அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல் மேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் லார்ஜ் ஸ்கேல் மேப் கிவ் மோர் இன்ஃபர்மேஷன் தேன் தி ஸ்மால் ஸ்கேல் மேப். அதாவது இந்த லார்ஜ் ஸ்கேல் மேப் இருக்குது அண்ட் ஸ்மால் ஸ்கேல் மேப் இருக்குது. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப மோர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது என்ன அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் மேப் தான் சொல்கிறாங்க. Then secondly we are going to discuss about the directions. So directions அப்படின்றது திசைகள் சொல்லுவாங்க. The 4 directions இருக்கு இல்லையா, ஸோ அந்த directions பற்றின ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். Most maps contains an arrow marked with the letter N at the upper right hand corner. This arrow shows that the northern direction, it is called the north line. When you know the north, you can find out the other directions. For example, east, west and north, south. So என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு மேப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 4 டைரக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். ஓகேவா? இப்போ ஒரு காம்பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காம்பஸில் இருக்கக்கூடிய நேடல் வந்து ஆல்வேஸ் என்னதான் பாயிண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நார்த். ஓகேவா? இப்போ இந்த நமக்கு நார்த் எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாலே மற்ற டைரெக்ஷன்ஸை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ எப்போவுமே நீங்கள் மேப் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நேராக இப்படி வச்சு பார்க்கணும் இல்லையா, அப்போ நேராக வச்சு பார்க்கும்போது ஒரு இமேஜின் லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. ஓகேவா? சமமாக ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே மேப்க்கு டாப்பில் இருக்கிறது என்ன அப்படின்னா நார்த் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கு கீழே இருக்கிறது சவுத் சொல்லுவாங்க. தென் நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடு, ஓகேவா, த ஹேண்ட் விச் யூஸ் டு ஈட், அதாவது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது என்ன அப்படின்னா ஈஸ்ட், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வெஸ்ட். ஸோ எப்போவுமே இந்த டைரெக்ஷனில் வச்சு தான் நம்ம மேப் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அப்போது நார்த் அப்படின்றது எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே மற்ற 3 டைரெக்ஷன் வந்து நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் there are 4 major directions: north, south, east and west. ஸோ நமக்கு எத்தனை டைரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்ன அப்படின்னா நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஸோ இதுதான் வந்து 4 மேஜர் டைரெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் தே ஆர் கால்டு த கார்டினல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 டைரெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 டைரெக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கார்டினல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதர் 4 இன்டர்மீடியட் டைரெக்ஷன்ஸ் ஆர் த நார்த் ஈஸ்ட், southeast, southwest and the northwest. We can locate any place more accurately with the help of these intermediate directions. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4 மேஜர் டைரக்ஷன்ஸ் பார்த்தோம். இதுதான் வந்து அந்த 4 மேஜர் டைரக்ஷன்ஸ். ஸோ திரும்பவும் ஒரு 4 இன்டர்மீடியட் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்களே, அது என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் என்ன அப்படின்னா இன்டர்மீடியட் டைரக்ஷன் சொல்லுவாங்க. நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட். இது 4மே என்ன அப்படின்னா இன்டர்மீடியட் டைரக்ஷன். இந்த 4 டைரக்ஷன் வந்து மேஜர் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் ஃபைண்ட் அவுட் த ஃபாலோயிங் டைரக்ஷன்ஸ் ஃப்ரம் த ஃபிகர் 4.1. த டைரக்ஷன் இஸ் கம்யூனிட்டி சென்டர், எ பிளே கிரவுண்ட் அண்ட் எ விவேகாஸ் ஹவுஸ். பி, a direction of your school from shops. We can find out the direction of a place with the help of the compass. It is an instrument used to find out map in directions. It is a magnetic needle, always point towards the north south direction. So என்ன அப்படின்னா இந்த காம்பஸ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா ஒரு டைரக்ஷன் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்பஸ் அப்படின்றது நம்ம எந்தெந்த பர்பஸ்லாம் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னா, இப்போ அந்த சைலர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த கடற்வழி பயணம்லாம் மேற்கொள்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த கடலில் போனதுக்கப்புறம் எந்த டைரக்ஷன் எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்போ அந்த காம்பஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து டைரக்ஷன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்போவுமே இந்த மேக்னெட்டிக் நீடுன்னு சொல்லுவாங்க. இது எப்போவுமே எந்த டைரக்ஷனில் தான் இருக்கும் அப்படின்னா நார்த் டைரக்ஷன் தான் ஷோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த நார்த் டைரக்ஷன் இருக்கும்போது மற்ற 3 டைரக்ஷன்ஸ் வந்து நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன் சிம்பிள்ஸ். ஓகே,
It is the third important component of a map. It is not possible to draw on a map is actual shape and size of different features such as building, road, bridge, trees, railway lines or a well. ஸோ என்ன அப்படின்னா இப்போ மேப்பில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. லைக் மவுண்டெயின்ஸ் இருக்குது, பிளைன்ஸ் அண்டு ரயில்வே ரோட் எல்லாமே இருக்குது இல்லையா. அப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அந்த அக்யூரேட் ஷேப்பில் வந்து இதுதான் வந்து மவுண்டெயின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்டெயின்ஸ்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளால அந்த மேப்பில் ஷோ பண்ண முடியாது. ப்ளஸ் நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா ரயில்வே ட்ராக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நம்மளால மேப்பில் வந்து காமிக்க முடியாது இல்லையா. ஸோ அப்போது ஒவ்வொரு ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ்க்கும் ஒவ்வொரு சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அந்த சிம்பிள்ஸ் வச்சு தான் நம்ம மேப்பில் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓ இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் பிளேஸ், இதெல்லாம் வந்து மவுண்டெயின்ஸ், இதெல்லாம் வந்து பிளாட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அது என்னென்ன சிம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து ஒவ்வொரு சிம்பிள்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து ஒவ்வொரு பிக்சர்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த பிக்சர்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இப்போ ரோட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ரோட் வந்து என்ன சிம்பிளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்பிள் வந்து அதில் இருக்கும். ஸோ அப்போ இந்த சிம்பிளை பார்க்கும்போது இந்த பிளேஸ் வந்து ரோடு அப்படின்றது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். தென் இன்டர்நேஷனல் ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து இந்த சிம்பிளில் இருக்கும். இதுவே வந்து வாட்டர் பாடிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ளூ கலரில் இருக்கும் இல்லையா. இந்த ப்ளூ கலரை வச்சு இது வந்து வாட்டர் பாடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னா இந்த டெம்பிள், சர்ச் அண்ட் மாஸ்க். ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்க்குலாம் வந்து ஒரு சில சிம்பிள்ஸ் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் போஸ்ட் ஆஃபீஸ், டெலகிராம், தென் போலீஸ் ஸ்டேஷன், இது எல்லாமே வந்து லெட்டர்ஸில் இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா செட்டில்மெண்ட், கிரேவ்யார்ட். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சிம்பிள்ஸில் இருக்கும். இதுவே வந்து ஒரு கிராஸ் லேண்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து க்ரீன் கலர்ஸில் இந்த மாதிரி வந்து கிராஸ் போட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து மேப் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் ஒன் sketch. A sketch is a drawing mainly based on a memory and spot observation and not to scale. Sometimes a rough drawing is required on a area to tell where the particular place is located on a respect to the other places. Suppose you want to go to your friend's house but you don't know the way. Your friend may make a rough drawing to show a way to his house. Such a rough drawing is drawn without scale and is called the sketch map. So sketch map is nothing but, for example இப்போ உங்களுடைய ஃப்ரெண்டை வந்து உங்கள் வீட்டுக்கு இன்வைட் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு வந்து உங்களுடைய வீடு எங்கே இருக்குன்னே தெரியாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஸ்ட்ரீட் வரும், ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஒரு ஸ்ட்ரீட் வரும், அங்கேருந்து ஒரு லெஃப்டோ ரைட்டோ எடுத்திங்க அப்படின்னா ஒரு ட்ரீஸ் இருக்கும், அதை தாண்டி ஒரு தேர்ட் ஹவுஸ் தான் வந்து எங்களுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஃபாக ட்ராயிங் போட்டு காமிப்போம் இல்லையா. அதுதான் வந்து ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு ஸ்கெட்ச் போடும்போது இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு போடுவோமா, இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் வந்து எங்கள் வீட்டுக்கு இருக்குது, ஸோ இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேல் வச்சு போட மாட்டோம். ஒரு ரஃப் ட்ராயிங் போடுறோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து sketch அப்படின்னு சொல்றாங்க. Then lastly we are going to discuss about the plan. A plan is a drawing of a small area on a large scale. A large scale map gives lot of information, but there are certain things which we may sometimes want to know. For example, length and breadth of the room, which cannot be shown in a map. At that time we can refer drawn to scale is called the plan. ஸோ பிளான் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு வீடு வந்து கட்ட போகிறாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து ஒரு பிளான் போடுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படியே ப்ராப்பராக ஸ்கேல் வச்சு தான் போடுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு இந்த ஹைட், இந்த லென்த், இந்த பிரெத்துக்கு வந்து ஒரு ரூம் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹால் இந்த சைஸ்க்கு இருக்கணும், தென் கிச்சன் இந்த சைஸ்க்கு இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பிளான் போடுவாங்க இல்லையா. அது பிளான் போடுறதுக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா ஸ்கேல், அது வந்து ப்ராப்பராக இருக்கும். வேற இந்த ஸ்கெட்ச் அப்படின்னு நம்ம ரஃபான ஒரு ட்ராயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே children, the lesson is over. We will see you on the next class. Thank you to all.